எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழக புதல்விகளை தயார் செய்யும் தங்களுக்கு அரசு எந்தவிதமான ஊக்கத்தொகையும் அளிப்பதில்லை என்றும், தங்களது பணி நிரந்தரம் உள்ளிட்ட 5 கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பின்னர் தங்களது போராட்டம் குறித்த புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் தெரிவித்தனர். நம்முடைய சங்கத்துடைய மாநில தலைவர் பி செந்தில்குமார் அவர்களையும், துணைத் தலைவர் சே வசந்தகுமார் அவர்களையும், மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் 2 கைகள் வெட்டப்பட்டாலும் 2 கால்கள் வெட்டப்பட்டாலும் இந்த நலச்சங்கத்திற்காக தன் உயிரை மூச்சாக இழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் வி.கே. அருணகிரி அவர்களையும், துணை பொதுச் செயலாளர் அக்கா புவனேஸ்வரி அவர்களையும், மாநிலத்துடைய பொருளாளர் பவானி அவர்களையும் வரவேற்று மண்டல கிளை தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவரையும் செயற்குழு என்ற அடிப்படையில் கௌரவர்களுடைய போராட்டமானது கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அரசாங்கத்திட்ட தொடர்ச்சியாக 20 வருடங்களாகவே நாங்கள் எங்களை பணிநிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அரசாங்கம் காது கொடுத்து கேட்கிறத தவிர ஆனால் இன்னும் எங்களுக்கு அதை செஞ்ச பாடாக இல்லை. தற்போதைய திமுக அரசாங்கம் 2006, 2011, 2016, 2021, 2026 ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையிலும் கௌரவர்கள் பணிநிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் அறிக்கையில் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஆனால் அதை இது வரைக்கும் எங்களுக்கு நிறைவேற்றி தந்த பாடம் இல்லை. அதன் பொருட்டு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆண்டு வச்சிருக்கோம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலாவது எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வராஜு, புதுக்கோட்டை மாமனார். உங்கள் கோரிக்கையில் நிறைவேற்றாததுக்கு நிதி நெருக்கடி ஒரு காரணமாக இருக்குமா? அரசு நிதி நெருக்கடி, அரசுடைய நிதி நெருக்கடி ஒரு காரணமாக இருக்கும். நிதி நெருக்கடி என்னைக்கு சார் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். நிதி நெருக்கடி எங்களுடைய பணியிடம் வெயிட்டிங்கில் தானே சார் வச்சுருக்காங்க. எங்களை நிரந்தரப்படுத்தணும் அப்படிங்கிறதானே எங்களுடைய கோரிக்கை. இப்போ நாங்கள் இல்லை அப்படின்னா நிரந்தர பேராசிரியர் அந்த இடத்துல நேரம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ நிதி நெருக்கடி வரத்தானே செய்யும், இன்னும் மேலும் அதிகரிக்க தானே செய்யும். நிதி நெருக்கடி ஒரு காரணம் அல்ல சார். எங்களை பணிநிரந்தரப்படுத்தணும், அதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் கோருகின்ற அரசாணை 56க்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டோம். கடந்த ஆட்சியிலே அதற்கான இது நிறைவேற்றப்பட்டு சட்டமன்றத்திலே அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2020 அரசாணை 56 வெளியிடப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்புக்கெல்லாம் 1146 பணியிடங்களுக்கு நாங்கள் சென்னை வந்தோம். அதில் தனியார் ஒருவர் தொடர்ந்த வழக்கின் காரணமாக அது கிடப்பில் போடப்பட்டது. மீண்டும் இந்த கழக அரசு அமைந்ததில் அதுக்கு முந்தைய இந்த அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட செய்தியாளர் சந்திப்பில் அதில் சில கடந்த தவறுகள் இருந்தால் சரி செய்துவிட்டு நாங்கள் மீண்டும் அதை செய்வோம் என்று ஊடகவியலாளர் வாயிலாக தெரிவித்திருந்தார். எந்த சூழ்நிலையில் அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டு இப்போது தற்போது இயக்க உயர்கல்வி அமைச்சர் எங்களுக்கு சில வாக்குறுதிகளை தந்திருக்கின்றார். சொன்னதை மட்டும் செய்வது இந்த அரசு அல்ல, சொல்லாதையும் செய்யக்கூடிய அரசுன்னு சொல்கிறாங்க. அவர்கள் சொன்னதை தான் நாங்கள் செய்ய சொல்லி திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு வருகிறோம். தமிழகம் முழுவதுக்கும் உள்ள 25 ஆண்டுக்கு மேலாமல் இருக்கின்ற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திற்கு ஒரு விடியலை தர வேண்டும் என இந்த போராட்டத்தின் கவன ஈர்ப்பு பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், என் பெயர் சுபஸ்ரீ. நான் நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன் கௌரவ விரிவுரையாளராக. இன்று இங்கே நாங்கள் அனைவரும் கௌரவ விரிவுரையாளர்கள் அனைவரும் நலச்சங்கம் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு பெருந்திரள் முறையீடு என்ற கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இங்கு கூடியிருக்கிறோம். தோராயமாக 1800 கௌரவ விரிவுரையாளர்கள் பங்கேற்று வருகின்றனர். எங்களது மேலான கோரிக்கை, நீண்ட காலமான கோரிக்கைகளான பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு ஆகியவர்களை முன்வைத்து இன்று
அரசுக்கு நாங்கள் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டாக இங்கு கூடியிருக்கின்றோம். எங்களது அரசு கவனத்தை ஈர்த்து எங்களுக்கான பாதுகாப்பினையும் ஊதிய உயர்வினையும் பணி நிரந்தரமாக்கியவற்றையும் வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் மகப்பேறு விடுப்பு இல்லாமல் குழு காப்பீட்டு திட்டம் எதுவும் எங்களுக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை. அதையும் வேண்டி இங்கே நாங்கள் இந்த போராட்டத்தினை கவன ஈர்ப்பு போராட்டத்தினை நடத்தி வருகின்றோம். என்ன கோரிக்கை? முக்கியமான கோரிக்கைகள் 5: பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு, குழு காப்பீட்டு திட்டம் மற்றும் மகப்பேறு விடுப்பு. இது குறித்து பேச அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்களா? இல்லை ஏதாவது அதுக்கு பதில் கிடைச்சதா அவங்களோட கோரிக்கைகளுக்கு? நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சார்கிட்ட மினிஸ்டர் கிட்ட நாங்கள் போய் அப்ரோச் பண்ணியிருக்கோம். அவங்களும் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நல்ல தகவல்களாக சொல்கிறோன்னு வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதை காலதாமதப்படுத்தாமல் விரைவுபடுத்தி எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இது எவ்வளோ காலமாக இந்த கோரிக்கைகளோட நீங்கள் போராட்டம் நடத்திட்டு வரீங்க? 25 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் கௌரவ விரிவுரையாளராக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம். எங்களது கோரிக்கை இதுவரை எங்களுக்கு நிறைவேற்றி தரப்படவில்லை. அடுத்த கட்டம் சப்போஸ் செய்யவிட்டுனா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும்? சட்டமன்ற கூட்டத்தில் எதிர்பார்க்குறோம். இதற்கான விடை அங்கே கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கையோட இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஏன்னா அவங்க செஞ்சு தருவாங்கன்னு. ஸோ அது சட்டமன்ற கூட்டத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை நாங்கள் சொல்லுவோம். ஓகே, நன்றி. தேங்க்யூ.